ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹர்வின் சொல்லியிருப்பான், நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிப் போக போகிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி நேரமாக எழுந்திரிச்சிருக்கோம். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. பட் நான் மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகலான்னு எழுந்திரிச்சிருக்கேன். 3ஆம் நாள் நைட் எடுத்த வீடியோ தான் இது. குட்டி தம்பிக்கு கொஞ்சம் தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் டவலு, கர்ச்சீஃப்ஸு, அதுக்கப்புறம் பேம்பர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வெட் வைப்ஸு, அப்புறம் கொஞ்சம் கர்ச்சீஃப்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். அவனுக்கு தேவையான மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேஸ் ட்ரிப்பு தான். குட்டி தம்பிக்கு, பெரிய தம்பிக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பேருக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாமே கொஞ்சம் பவுடரு பொட்டு அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர்லாம் போட்டு வச்சுட்டேன். அவனுக்கு கொஞ்சம் ஃபார்முலா மில்க் கொடுக்குறதுக்கு அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நானும் ஃபீட் பண்ணுவேன். இருந்தாலும் கொஞ்சம் இடையில ஃபார்முலாவும் கொடுத்துட்ருந்தேன். என் தம்பிக்கு இப்போ வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போக போகிறோம். திருப்பதி தான் போக போகிறோம். தேவையான குல்லா எல்லாம் போட்டு விட்டுருந்தேன். பட் எங்கே குல்லாலாம் போட்டுக்கிறாங்க, எடுத்து வைக்கிறது தான். ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம், ஏசி கோச்சில். நான் வீட்டுக்குள்ளே 2 வாண்டூஸை வச்சு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் இடையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சாரி. நான் மார்னிங் வந்து டிஃபனுக்காக கொஞ்சம் சப்பாத்தியும் தக்காளியும் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ் சப்பாத்தி. அவனே என்ஜாய் பண்ணி ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தான். நைட்டே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அவங்க அப்பாவுக்கு மேலே சீட்டாக இருந்தது. அங்கே உட்காந்துட்டு எங்கள் 2 பேத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரிப்பை. ஜாலியாக தான் போயிட்டுருந்தது. கொஞ்சம் பயமும் இருந்தது. திருப்பதினாவே கொஞ்சம் கூட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, எப்படி சாமி பார்க்க போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு மேலே மலைக்காக பஸ் ஏறி இருந்தோம். அங்கே போயிட்டு மொட்டை அடிக்கிற இடத்துலலாம் கூட்டமாக இருந்தது. ரொம்பவே இன்றைக்கி போகிறது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே போயிட்டு எப்படி பிரசாதம் சாப்பிடாம ஒரு அன்னதான கூடத்தில் தான் சாப்பிட்ருந்தோம் நைட்டு. அங்கே தம்பியை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கோபுரம்லாம் பார்த்துட்டு நைட்டு ரூமுக்கு போயாச்சு. ரொம்பவே சூப்பராக சாமி பார்த்துருந்தோம். ஒரு 1/2 ஹவரில் சாமி பார்த்துட்டோம். ரொம்பவே அதிசயமாக தான் இருந்தது. திருப்பதினாவே 4 மணி நேரம் ரொம்ப டைம் எடுக்கும்னு சாமி பார்க்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி பார்த்தோங்கிறது இன்ன வரைக்குமே எனக்கு கொஞ்சமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நாங்கள் இந்த ட்ரிப் போயிட்டு வந்து 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சுபதம் என்ட்ரின்ற ஒரு என்ட்ரி வழியாக தான் போயிருந்தோம். ரூமில் கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்துருந்தான். காலையிலேருந்து அவனை மாற்றி மாற்றி தூக்கிட்டு இருந்தோம். நானும் அவங்க அப்பாவும். கொஞ்சம் அவனுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அவனை ஃப்ரீயாக போட்டுட்டு பெட்டில் 2 பேரும் வாண்டூஸ் 2 விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் ரூமெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே டீ பவுடர், காஃபி பவுடர், பால் பவுடர், சர்க்கரை அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நாங்கள் டேபிள் சேர் எல்லாம் ஹவுஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஹவுஸ்ஃபுல் ஆக்கிட்டோம் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு. பட் வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியல, ரொம்பவே இருட்டாயிடுச்சு. நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு ரூமுக்கு வர 9 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் வெளியில் போய் வீடியோ காலையில் தான் எடுத்திருந்தேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது. அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் சாமி பார்த்துட்டு. மார்னிங் வெளியில் எடுத்திருந்தேன். செம்ம சில்னஸ்ஸு. 7 ஆகிடுச்சு நாங்கள் எந்திரிக்கும் போதே. அந்த டைமுக்குமே செம்ம சில்னஸ்ஸாக இருந்துச்சு. வெளியில் சூப்பரான கிளைமேட். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. மலை மேலேனாவே சும்மாவே கூலிங்காக இருக்கும். சுற்றி மரம், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் காலையில் கிளைமேட்டை. பட் உடனே சீக்கிரம் கிளம்ப வேண்டியது. ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் திரும்ப ரிட்டனுக்கு. ஒரு வழியாக திருப்பதி பெருமாளை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக கீழே இறங்கிட்டோம். அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். அடுத்து இன்னொரு வீடியோலையும் அடுத்து இன்னொரு ஷார்ட்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.